ஏண்டி நீங்கள் 2 பேரும் பெரிய பசங்க தானே, ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா ஒரே இடத்துல சாப்பிட மாட்டீங்களா? அது என்ன வீட்டை சுற்றி சுற்றி உட்காந்து சாப்பிட்றீங்க? வீட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது, நசன்னு ஸ்கூலுக்கு கிளம்புறக்குள்ளே உங்களை அக்கப்போராக இருக்குது. குளிக்க போக சொன்னால் 1 மணி நேரம், பல்லு விளக்க போக சொன்னால் 10 நிமிஷம். ஏண்டி 1 மணி நேரத்தில் கிளம்ப சொன்னால் 2 மணி நேரமாக கிளம்புவீங்களா? எவ்வளோ பேசுகிறேன், ஏதாவது அசருதுங்களா பாரு. பையனும் அப்படி தான் இருக்கான், பிள்ளையும் அப்படி தான் இருக்கு. ஏதோ கொஞ்ச நேரம் என் பேச்சை கேட்குறீங்க, மற்ற நேரம் எல்லாம் உங்கள் அப்பானை பார்த்தா தான் அடங்குறீங்க. எப்போ தான் சொன்ன பேச்சு கேட்பீங்களோ? சீக்கிரம் ஸ்கூல் கிளம்புனா தானே போக முடியும். சாப்பிட்றதுக்கே இப்படி நேரம் பண்ணீங்கன்னா எப்படி ஸ்கூலுக்கு கிளம்புங்க? கொஞ்சமாச்சும் அறுப்பி. ஆமாம், வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறோம். நீ செய்கிற சமையல் அப்படி இருக்குது. ஒரு நாள் உப்பு இல்லை, ஒரு நாள் காரம் இல்லை, ஒரு நாள் ருசி இல்லை, சில நாள் எதுவுமே இல்லை. சத்துணவு சாப்பாடு கூட பரவாயில்ல, எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? உனக்கு சமைக்கவே இதுக்கு மேலே மகாராணிக்கு எப்படி சமைச்சு போடுவாங்களாம்? இருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் சமைச்சு தர முடியும், சரியா? உங்கள் அப்பா சம்பாத்தியத்தில் எப்படி முடியுமோ அப்படி தான் சமைச்சு போட முடியும். உங்கள் அப்பான மாதிரியே பேசுகிற எல்லாத்துக்கும் அந்த ஆள் தான் வாயா உன்னை தான் தேடிட்டு இருக்கிறேன். என்ன எல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறியா? நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீ பேசுகிறதெல்லாம் உன் பிள்ளைங்கள பேச வைக்கிறியா? ஆஹா.